வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நான் உன்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்திருக்கிறேன். அதன் அடையாளமாக என்னையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தேன். அந்த பலி தேவனுக்கு உகந்த பலியாக இருந்ததினாலே அதன் மூலமாக அவர் மனிதனை தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் உன்னையும் சேர்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அதற்கு முக்கிய காரணமாய் இருந்தது என்னுடைய அன்பு. நீ பாவியாகி இருந்தபொழுது நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தேன். நீ பலவீனனாய் இருந்தபொழுது நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தேன். நீ எனக்கு சத்துருவாய் இருந்தபொழுது நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தேன். உன்னை நான் நேசிப்பதற்கு எந்த தகுதியும் உன்னிடத்தில் இல்லை. ஆனாலும் உன்னை நான் மனதார நேசித்தேன். இந்த அன்பை பெற்ற நீயும் அந்த அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ பெற்ற இந்த அன்பை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துவாயா? என்னுடைய அன்பிலே நீ நிலைத்திருந்தால் அதை நீ செய்ய முடியும். ஆகவே இன்றைக்கு என்னுடைய அன்பை உணர்ந்து என்னிடத்தில் வா. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ சாட்சியாக வாழ்வாய். ஆதார வசனம்: கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2.